ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அனைவருக்கும் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இது ஒரு ஆபத்தான விஷயம். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிற விஷயங்களை தயவு செய்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு கவனமாக இருங்க. ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துக்கே ஒரு ஆபத்தான இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம். அப்படி என்னடா இருள் சூழ்கிற நாள், சாதாரணமாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மழை தான் வந்துட்டுருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மழை வர்றதை பற்றி சொல்லலை, கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்கிறேன். ஏன்னா கிரகணம் நடக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கிரகணமானது நடக்க போகுது. 2025 ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு கிரகணமானது நாளை நாள் நடக்க போகுது. நாளை நாள் நடக்கக்கூடிய முதல் கிரகணத்தை பற்றி இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கிரகணத்தின் போது நிறைய ரூல்ஸ்கள் ஆனது சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரூல்ஸ்களில் மெயினாக சொல்லப்பட்டது நீர் உணவு எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற டவுட் தான். அந்த டவுட்டை தான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ நாளைய கிரகணம் நடக்கக்கூடிய முக்கியமான ரூல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 14ஆம் தேதி. அப்புறம் தமிழ் மாதத்தில் 11ஆவது மாதமான மாசியுடைய 30ஆம் நாள். அதே போல் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளைய வெள்ளிக்கிழமை 2025 ஆண்டின் முதல் கிரகணமானது நடக்குது. நடக்கக்கூடிய முதல் கிரகணமானது நாளை நாள் சந்திர கிரகணம். சந்திர கிரகணமானது இந்தியாவில் காலையில் நாளை நாள் நடைபெற போகுது. இந்திய நேரப்படி எப்போ பதிவாகுதுன்னா, காலையில் 9:29 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 3:29 மணி வரைக்கும் நடைபெற போகுது. கிரகணத்துடைய உச்சமானது மதியம் 12 மணிக்கு மேலே இருக்குது. ஸோ இந்தியாவில் பகல் நேரத்தில் கிரகணம் பதிவாகிறதுனால கிரகணத்தை அவ்வளோ எளிதாக நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, பகல் நேரத்தில் நடைபெறதுனால சந்திரனை பார்க்க முடியாத ஒரு இதுவாக இருக்கும். அதனால தான் கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். கிரகணம் நடக்கிறது பார்க்க முடியாமல் இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது இந்திய நேரப்படி பதிவாகிறதுனால சூத காலம் கொஞ்சம் இருக்குது. ஸோ சூத காலத்திலேருந்து தப்பிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்றாவது ஒரு விஷயம் நீர் உணவு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கிரகணம் நடக்கும்போது நீர் உணவு எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ எடுத்துக்கொள்ளலாமா, எடுத்துக்கொள்ளக்கூடாதா, எடுத்துக்கொள்கிறதா இருந்தால் என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா டவுட்டையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிரகணம் நடக்கிறது நாளை நாள் கன்னி ராசியில் தான் நடக்க போகுது. கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் நடக்க போகுது. ஆக்சுவலி இது கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் என்று சொல்லலாம். நாளை நாள் ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே கிரகணம் நடக்கிறதுனால கிரகணத்தை நாம் பார்க்கறது சிவப்பு நிறத்தில் இருக்குமா. அதனால் நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்துடைய இன்னொரு பெயர் இரத்த சிவப்பு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது. இந்த சந்திர கிரகணத்துடைய பாதிப்பு எல்லா ராசிக்காரங்களுக்குமே இருக்குது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது எச்சரிக்கையாகவே இருக்குது. ஸோ இப்போ கிரகணத்தின் போது ஒரு சில விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணணும். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நாளை வெள்ளிக்கிழமை கிரகண நேரத்தில் என்ன விதிமுறைகள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத நோட் பண்ணி அதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். சந்திர கிரகணமான நாளை நாள் உணவை உண்ணக்கூடாது. இது பலரும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய விஷயம். ஆனால் நாம் விரதமாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. சந்திர கிரகணம் எனக்கூடிய நிகழ்வின் போது நம்ம இறைவனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு விதிமுறை தான் இது. ஸோ சந்திர கிரகணத்தின் போது உண்டாகக்கூடிய எதிர்மறை விளைவுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் இந்த விரத முறை நமக்கு முழுசாக பயன்படுது. ஆக்சுவலி சந்திர கிரகணத்தின் போது உணவு உண்ணக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு. கிரகணம் நடக்கக்கூடிய போது அப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுனால எதிர்மறை விளைவுகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது உறுதியாக சொல்லப்படுது. ஸோ கரெக்டாக நாளை நாள் மார்ச்சுடைய 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம் நடைபெறுது.
கரெக்டாக 6 மணி நேரத்துக்கு மேலே வர கிரகணமானது இருக்கும். காலையில் 29 மணிக்கு தொடங்கி மாலையில் ஒரு 3:29 மணிக்கு கிரகணமானது முடிவடையுது. கிட்டத்தட்ட கிரகணமானது இரத்த சிவப்பு நிறத்தில் நடைபெறுவது இதுதான் முதல் முறை. ஸோ இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாமல் இருந்தாலும் மற்ற வெளிநாடுகளில் பார்க்கலாம் என்பது உறுதியாக கூறப்படுது. சாதாரண நாட்களில் நாம் இறைவனுக்காக விரதம் இருக்கிறோம்ல, அதே போல தான் நாளைய கிரகண நேரத்தில் நாம் குளித்து சுத்தமாக விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். நாளை நாள் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரம் ஃபுல்லாகவே இறைவனை வழிபாடு செய்கிறது அவசியம். ஸோ கிரகணத்தின் போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னோர்கள் சூரிய சந்திர கிரகணத்தின் போது சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று விதிமுறைகளை கூறி செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் கிரகண நேரத்தின் போது வீட்டை விட்டு நாளை நாள் மேக்சிமம் வெளியே வரக்கூடாது, அப்புறம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் மெயினாக ஃபாலோ பண்ணும். கர்ப்பிணி பெண்கள் தான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்பது மெயினாக விதிகள் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள தான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்பது விதிமுறையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதிமுறையை பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கிரகண தோஷமும் ஏற்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கிரகணத்தின் போது நாளை நாள் செய்யக்கூடாதவ பல கூறப்பட்டாலும் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களும் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா இறை வழிபாடு. நாளை நாள் உங்கள் இறை வழிபாடு இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் செய்தீங்கன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பலன் சாதாரண நாட்களை விட பல மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக நாளை நாள் கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்கிறது அவசியம். கிரகணத்தின் போது சமைக்கிறது சாப்பிட்றது இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. கிரகணத்தின் போது நம்ம உடலில் செரிமானமான உணவில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுது, ஒருங்கிணைக்கிறது, இதெல்லாம் வயிற்றில் செரிமானம் பாதிக்கப்படுறது இதெல்லாம் ஏற்படுது. இதன் காரணமாக தான் நாளை நாள் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடக்கூடாதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி சாப்பிட்டா அது நம்ம செரிமான பையில் தங்கில் நச்சுக்களை உருவாக்கும். ஸோ அதனால தான் அந்த நச்சுக்கள்லேருந்து தப்பிப்பதற்கு சமைக்கவும் வேண்டாம் சாப்பிடவும் வேண்டாங்கிறத சொல்கிறேன். நீண்ட நேரம் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. அவங்க என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கவலைப்பட வேண்டாம். இப்போ நான் சொன்ன இந்த இது குழந்தைகளுக்கான இது கிடையாது. குழந்தைகள் ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. நோய்வாய்ப்பட்டவங்க, கர்ப்பிணிகள், வயதானவர்கள்லாம் இந்த விதிகளை பின்பற்றுவதில் சிரமம் இருக்கும். நீங்களாம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது சிரமம் இருக்குங்கிறது கண்டிப்பாக நான் சொல்லி தெரியணுங்கிறது கிடையாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு இது விதிவிலக்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எப்படி நாளை நாள் சாப்பிட தோடுதோ அந்த மாதிரி இருங்க. ஆனால் கிரகணத்தின் போது இந்த மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நீர் குடிக்கிறோம்ல, அதிலிருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே துளசி இலையை போட்டு பண்ணணும். அதாவது துளசி இலையை போட்டு சாப்பிட்ணும். கிரகண நேரத்தில் காந்தப்புலங்கள் மற்றும் உயர்புற ஊத கதிர்கள் மாசுபட்டதாக கருதப்படும். இதை முறியடிக்கக்கூடிய சக்தி துளசிக்கு இருக்குது. அதனால் கிரகண டைமில் எது சாப்பிட்றதா இருந்தாலும் துளசியை போட்டு சாப்பிட்றது நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நம்ம வீட்டில் தேவைக்காக ஆல்ரெடி வாங்கி வைத்திருப்போம்ல சமையல் அறையில் பிற உணவுப் பொருட்கள், தானியங்கள், அரிசிகள், அதில் எல்லாத்துலேயுமே பொருட்கள் மீதெல்லாம் கிரகண நேரத்தில் கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்க துளசியில் அப்படி இல்லைனா தர்பை புல் ஆகியவற்றை ஏதாவது ஒன்று போட்டு வைக்க வேண்டும். ஸோ அப்படி போட்டு வைக்கிறது தான் உங்களுக்கு நன்மை தரும். ஸோ அதை மறந்தும் செய்யாமல் இருக்காதீங்க. அதாவது பொருட்களில் அந்த இது போட்டு வைக்காமல் இருக்காதீங்க. அப்புறம் அசைவ உணவு மற்றும் ஆல்கஹால் இது ரெண்டுமே தவிர்க்கிறது அவசியம். ஆக்சுவலி பல மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த பின் உங்கள் உடலுக்கு லேசான மற்றும் சத்தான உணவு தேவை. அதனால் நாளை நாள் ஆல்கஹால் மற்றும் அசைவ உணவு ஜீரணிக்க கடினமாக இருக்கும். ஸோ ஆரோக்கியமான மற்றும் சீரான செரிமான அமைப்புக்கு அது நாளை நாள் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிரகணலாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் குளித்து விட்டு புதிதாக தயாரிக்கக்கூடிய உணவை உட்கொள்ளுங்க. ஸோ கிரகணம் முடிந்ததோ லேசான அதாவது எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்க. காய்கறிகள் அல்லது பயிர் வகைகளை உண்ணுங்க, வேறு எதையும் உண்ணாதீங்க. இது தாங்க கிரகண நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து அனைவரும் நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க. நீங்கள் கவனமாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கவனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கவனமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.